டெல்லி சிபிஐ முன் ஆஜரான விஜய் சரண்டர் ஆவாரா, சண்டியர் ஆவாரா? கலக்கலான கலெக்ஷன் ரிப்போர்ட்டுடன் உற்சாகமாக பொங்கல் கொண்டாடி இருக்க வேண்டிய வேளையில் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போடும் கோர்ட்டு போட்டிருக்கும் ஆரஞ்சு அலர்ட், கரூர் விவகாரத்தில் சிபிஐயோடு சேர்த்து டெல்லி மேலிடம் காட்டும் ரெட் சிக்னல், தலைக்கு மேல் கத்தியாக தொங்கும் தேர்தல் வேலை என இப்போதுதான் அரசியல் களத்தின் ரியல் ஹீட்டை உணர ஆரம்பித்திருக்கிறார் விஜய். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்று சென்சார் போர்டுக்கு எதிராக சில தமிழக கட்சிகளும் சொற்ப சினிமாக்காரர்களும் வரிந்து கட்ட, என் படத்தை பத்தி நானே பேச முடியலையே என்கிற மைண்ட் வாய்ஸோடு சிபிஐயை நேற்று தனி விமானத்தில் டெல்லி சென்று எதிர்கொண்டிருக்கிறார் விஜய். இந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வர விஜய் டெல்லியிடம் சரண்டர் ஆவாரா, இல்லை சண்டியர் ஆவாரா என்பதுதான் விஜய் விசுவாசிகளின் ஹார்ட் பீட். சல்லடை போடும் சிபிஐ. இது குறித்து டெல்லி மற்றும் தாவேகா வட்டாரத்தில் பேசினோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக அரசு தரப்பு மற்றும் விஜய் தரப்பு நிர்வாகிகளை டெல்லி அலுவலகத்திற்கு அழைத்து விசாரித்து முடித்த சிபிஐ அடுத்து விஜய்க்கும் அழைப்பு விடுத்தது. ஜனநாயகன் தொடர்பாக சென்சார் அடுத்தடுத்து கொடுத்த நெருக்கடிகளால் மெர்சலாகி போயிருந்த விஜய் இந்த டெல்லி சிபிஐ சம்மன் மேலும் ஒரு சிக்கல். இது போதாதென்று பொங்கல் போனஸாக கரூரில் மத்திய உள்துறை களமிறங்கி விஜயின் பிரச்சார வாகனம் தொடங்கி சகல சமாச்சாரங்களையும் சல்லடை போட்டு விசாரிக்க துவங்கியிருப்பது இன்னொரு தலைவலி. இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் விஜய் நேற்று, அதாவது ஜனவரி 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவரா மாட்டாரா என்பதுதான் கேள்வியாக இருந்து வந்தது. ஏனெனில் கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது மட்டும்தான் போலீசில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. சாட்சியமா குற்றவாளியா? அந்த எஃப்ஐஆரில் விஜய் பெயர் சேர்க்கப்படவில்லை. விசாரணை தங்கள் கைக்கு மாறும்போது போலீஸ் புகாரை அடிப்படையாக வைத்துதான் சிபிஐ வழக்கு பதியும். அதைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய பிறகுதான் மேலும் சிலரை சாட்சியமாகவோ குற்றத்தில் சந்தேகிக்கப்படுவோராகவோ சிபிஐ வழக்கில் சேர்க்கும். அதன்படிதான் குற்றம் சாட்டப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மற்றும் போலீஸ் உள்ளிட்ட அரசு தரப்பை டெல்லிக்கு அழைத்து விசாரித்தது சிபிஐ. அவர்கள் அளித்த தகவல் மற்றும் சாட்சியமாக சொல்லப்பட்டவர்கள் அளித்த தகவல் படிதான் விஜயையும் சாட்சியம் என்கிற அடிப்படையில் விசாரிக்க முடிவு செய்து சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பினால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகியே வேண்டும். அதாவது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர்த்து நிச்சயமாக ஆஜராக வேண்டும். ஆனால் சாட்சியமாக விசாரிக்கப்பட இருப்பவர் 3 வாய்தா வரை வாங்கலாம். இந்த வாய்தா வாய்ப்புகளை விஜய் பயன்படுத்தவே அதிக வாய்ப்புண்டு என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் தடாலடியாக நேற்று விஜய் டெல்லி சென்று சிபிஐயை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி. பனையூரை தாண்டி வரமாட்டார், மாலை 6 மணிக்கு மேல் ஆட்டோ ஓடாது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை இனியும் ஒழிக்காவிட்டால் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்று விஜய் முடிவெடுத்ததாலேயே கில்லியாக டெல்லி வரை சென்று சிபிஐ விசாரணையை சந்தித்திருக்கிறார் விஜய். இந்த தெளிந்த முடிவுக்கு அவர் வர காரணமே ஜனநாயகனுக்கு எதிராக போடப்பட்ட முட்டுக்கட்டைகள் தான் என்கிறார்கள். அதாவது ஜனநாயகனுக்கு மட்டுமின்றி கூடவே ரிலீஸ் ஆகும் பராசக்தி படத்துக்கும் ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருந்ததால் சென்சாரின் பிக்கல் பிடுங்கல்களை துவக்கத்தில் விஜய் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் பராசக்தி ரிலீஸுக்கு அனுமதிக்கப்பட்டு ஜனநாயகனை கெட்டியாக பிடித்துக் கொண்ட சென்சார் முதலில் ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்ப முடிவெடுத்தது. ஆனால் சென்சாரின் உள்குத்தை புரிந்து கொள்ளாத விஜய் மற்றும் படக்குழு ரிவைசிங் கமிட்டியை மதிக்காமல் கோர்ட்டை நாடியவுடன் சென்சார் பார்ட்டிகள் விஸ்வரூபம் எடுத்தனர். ஆனால் சென்சாரின் உள்குத்தை புரிந்து கொள்ளாத விஜய் மற்றும் படக்குழு ரிவைசிங் கமிட்டியை மதிக்காமல் கோர்ட்டை நாடியவுடன் சென்சார் பார்ட்டிகள் விஸ்வரூபம் எடுத்தனர். துவக்கத்தில் படத்துக்கு ஆதரவாக கோர்ட் தீர்ப்பு வர அப்பீல், மறு அப்பீல் என்று சென்சார் கழுத்தை நெரித்த போது இது சர்வ நிச்சயமாக அரசியல் ஆட்டம் என்பதை புரிந்து கொண்டார் விஜய். இப்போதைய சூழலில் படம் பொங்கலுக்கு வராது, ரிவைசிங் கமிட்டி பார்த்து ஓகே சொன்ன பிறகுதான் ரிலீஸ் பற்றி அறிவிக்க வேண்டும், தயாரிப்பு நிறுவனம் தங்கள் இஷ்டத்துக்கு ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டு கோர்ட்டுக்கு அழுத்தம் தரக்கூடாது என்று அடிமேல் அடி கொடுத்ததை விஜய் நன்றாகவே புரிந்து கொண்டார். இந்த ரிவைசிங் கமிட்டி என்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் படுத்தும் பாடு சொல்லி மாளாது என்பதால் இப்போதைய நிலவரப்படி படத்தின் ரிலீஸ் தேதி ஆண்டவனுக்கே வெளிச்சம்.
ஜனநாயகனின் வெற்றி ஆரவாரத்தோடு தனது தேர்தல் பயணத்தை முழு மூச்சாக தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்த விஜய் இப்படி அப்படம் முடக்கப்படும் என்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சென்சார் என்கிற பெயரில் தனது சினிமா முடக்கப்படுவது, முதலில் எஃப்ஐஆரில் பெயர் சேர்க்கப்படாமல் சென்சார் என்கிற பெயரில் தனது சினிமா முடக்கப்படுவது, முதலில் எஃப்ஐஆரில் பெயர் சேர்க்கப்படாத தன்னை பொங்கல் கொண்டாட விடாமல் டெல்லிக்கு அலைக்கடிப்பது என்பதையெல்லாம் சூசகமாக புரிந்து கொண்ட விஜய் இவற்றையெல்லாம் எவ்வாறு எதிர்வினை ஆற்றப் போகிறார் என்பதுதான் ஆல் பார்ட்டி எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சிபிஐக்காக விஜய் ஹோம்ஒர்க். முதல் கட்டமாக டெல்லி விசாரணை எதிர்கொள்ள தீவிர ரிகர்சல் பார்க்க துவங்கியிருந்தார் விஜய். அதற்காக 50 வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு டீமை தயார் செய்த அவர் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜரான ஆனந்த், ஆதவ், நிர்மல் போன்ற தாவேகா நிர்வாகிகளிடம் சிபிஐ எழுப்பிய கேள்வி மற்றும் அதற்கு அவர்கள் அளித்த பதில் விவரங்களை ஸ்பெஷல் அப்ளிகேஷன் போட்டு வாங்கிய விஜய் அதில் கேட்கப்பட்டது போன்ற 70 கேள்விகளை வழக்கறிஞர் டீமை தயாரிக்க சொல்லி தன்னிடம் சிபிஐ அதிகாரிகள் போலவே அதை கேட்க வைத்து பக்கா ஹோம்ஒர்க் செய்து வந்தார். இதனிடையே சிபிஐ விசாரணையை எளிமையாக்க தேவையான முயற்சிகளும் நடக்காமல் இல்லை. டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு பதிலாக அருகில் உள்ள இடங்களில் விசாரணை வைத்துக் கொள்ளலாமே என விஜய் தரப்பு கேட்டிருக்கிறது. அப்படி நடந்தால் விஜய் ரசிகர்கள் அதிகமாக கூடி மேலும் ஒரு கரூர் சம்பவம் நடக்க வாய்ப்பிருக்கிறது. அதனால் விசாரணை டெல்லியில்தான் என அவர்கள் பாணியிலேயே சிபிஐ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறது. விஜய் விசாரணைக்கு தயாராகிவிட்டார் என்பதை அறிந்த சிபிஐ அவர் முன் வலுவான 35 கேள்விகளை முன்வைக்கவும் தயாராக இருந்திருக்கிறது. அதற்காகத்தான் வழக்கமான விசாரணையோடு பிரச்சார வாகனத்தின் டிரைவரையும் விசாரித்து முடித்துள்ளது. அதன்படி பிரச்சார வாகனத்தை ஆய்வு செய்ய முடிவு செய்து கரூர் அலுவலகத்துக்கு அந்த வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறது சிபிஐ. இவை அனைத்தையுமே பிரவீன்குமார் IPS தலைமையிலான டீம் தான் ஹேண்டில் செய்ய இருக்கிறது. நேற்று, அதாவது ஜனவரி 12ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் அங்கிருந்து 10 மணிக்கு சிபிஐ விசாரணைக்கு நேற்று அதாவது ஜனவரி 12ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்ற விஜய் அங்கிருந்து 10 மணிக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். பலத்த எதிர்பார்ப்புக்கு இடையே மாலை 6:30 மணிக்கு விசாரணை முடிந்து விஜய் வெளியே வந்தார். அவரிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. நேற்று விசாரணை முடிந்த பிறகு டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கிய விஜய் இன்று காலை தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டார். விஜயை 19ஆம் தேதி மீண்டும் சிபிஐ விசாரணைக்காக அழைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏர்போர்ட்டிலும் கூட பத்திரிகையாளர்களிடம் சிக்கிவிடக்கூடாது என்றுதான் இந்த தனி விமான ஏற்பாடு என்கிறார்கள். இனிதான் டெல்லி டீலுக்கு விஜய் அடிபணிவாரா இல்லை எதிர்த்து சமர் செய்வாரா என்பதெல்லாம் தெரிய வரும் என்கின்றனர். அறிமுகம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.